சரி வாங்க நம்ம அடுத்த ரூமுக்கு வந்து போகலாம். ஸோ கீழே வந்து 2 ரூம் தாங்க. இப்போ நம்ம மேலே வந்து போகிறோம். ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ நல்ல சில்லுன்னு இருக்குதுங்க. ஸோ நம்ம ஏன்னா ஏசிலாம் நீங்கள் பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஹேண்டில் கைட்டினா மட்டும்தான் ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா க்ரேன் வச்சு தூக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி. சரி வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படிக்கட்டு வந்து அப்படியே மேலே போகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ குட்டி இடத்துல இந்த படிக்கட்டை வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா, படிக்கட்டு விட்டு மேலே வந்தோம் அப்படின்னா இப்போது ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துருவோம். இங்கேயுமே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் வந்து நம்மளுக்கு மேலேயும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஐநாக்ஸ் லிக்ஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் கிளியராக நம்மளுக்கு பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து சின்ன விண்டோ இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்குமே வந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா, லாண்ட்ரி பண்ணுற ஏரியா. உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிராண்டட் கிடையாது, நார்மல் தான். அந்தளவுக்கு ஆஹா ஓன்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் வந்து இது கிடையாது. ஸோ சிம்பிளாக தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு 2 ரேக் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த வீடுகளில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் இது ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு வந்து தோணின ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, வாஷிங் மிஷினுக்கான எக்ஸிட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. வாஷிங் மிஷின் அப்படியே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். தண்ணி இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணிக்கான என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு இது மூலிமா வரும். நம்ம வாஷிங் மிஷின் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சா போதும், இந்த பைப்பை அப்படியே சொருகிட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன வென்டிலேஷன் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து ஒரு வுட்டு வச்சு நல்ல ஷெல்ஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு நம்ம லாண்ட்ரிக்கான துணியாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏன்னா டிட்டர்ஜென்ட் வைக்கிறதா இருக்கட்டும் சரி, ஸோ அது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அது இல்லாமல் இதை கொஞ்சம் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்து இது ஹைட்டை வந்து வேணும் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ நம்மளுடைய ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் சொல்லாமா, சாரி. ஸோ பாத்ரூம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரை ஃபேன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம மழைக்காலம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அங்கே துணியை காய போட்டு அழகாக ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மெட்டீரியல். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வழுக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து இங்கே அதிகமாக முதியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரியான வழுக்கிறது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்து டெவலப் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இது கீழே வந்து நம்மளுக்கு டேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஹாட் வாட்டர் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ நம்ம இது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹாட் அண்ட் கோல்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே ஷவரு இந்த கீழே வர தண்ணிக்குமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஷவரோட ஹைட்டுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஷவரோட பொசிஷனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வேணுமோ செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஐநாக்ஸோட இது தான் இந்த ஃபுல் செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டுங்க ஐநாக்ஸோட இது. அப்படியே நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து இங்கே எரெக்ஷன் பண்ணுறது தான். ஸோ டப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு, நம்ம ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து பேனல் உங்களுக்கு இருக்குது. இங்கே ஆன் ஆஃப்னு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் கொஞ்சம் டச் பேனலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியை இதில் பிடிச்சி வச்சுட்டு, ஏன்னா எமர்ஜென்சி காலகட்டங்களில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு மேலே நம்ம இந்த ஃபூத்தோ அப்படின்வாங்க, மேலே நம்ம மூடிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை நம்மளுக்கு வந்து எர்த்குவேக் வந்து நம்மளுக்கு தண்ணி வராமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு அந்த ஒரு சமயங்களில் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ அதுக்காகவும் வந்து ஒரு மல்டிபர்பஸாக யோசிச்சு தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ட்ரையர் இங்கே இருக்குது, துணி மாட்டுறதுக்கான கம்பி இங்கே இருக்குது, சர்வீஸ் அக்சசபிலிட்டிக்கான ஏரியா வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ துணி மாட்டுறதுக்கு சின்னதாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே வந்து நம்ம துணி மாட்டிக்கலாம், ஸ்க்ரீன் போடுறதா இருந்தால் கூட நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளுடைய சொந்த விஷ் தான். ஸோ ஓகேங்க, அடுத்த ரூமுக்கு நம்ம வந்து போகலாம் வாங்க. ஸோ இப்படி மேலே வந்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து 3வது ஃப்ளோர் போகிறதுக்கான ஒரு ஏரியா இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய லிவிங்கு. ஸோ நம்ம லிவிங்க்கு போகலாம் வாங்க. யாரோ வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம பாத்ரூம் விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா பாருங்கள், ரெஸ்ட் ரூம் வந்து திறந்துருக்கு, நம்ம மூடிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம திறக்கிற மாதிரியான லாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெகுலேஷனுங்க. இந்த எர்த்குவேக் எவாக்குவேஷன், எமர்ஜென்சிக்கு எவாக்குவேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த லாக்ஸ் அப்படின்றது இந்த ஊரில் பெரும்பாலும் எல்லா டோருக்கும் வைக்க மாட்டாங்க. மெயின் டோர் மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும். உள்ளுக்குள்ளே இருக்கிற டோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெளியிலேருந்து திறக்கணும்னு நினச்சா இந்த திருப்பினீங்க அப்படின்னா திறந்துக்க முடியும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு லைட் எரியுது அப்படின்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம க்ளீனிங் எதனா பண்ணுறோம் அப்படின்னும் போது பாயிண்ட் தேவை அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ லிவிங்குள்ளே போகலாம். லிவிங்க்கு என்ன மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இதுக்குமே வந்து உங்களுக்கு லாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் வந்து சுத்தமாக கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். அது உள்ளேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிச்சன் இருக்குது இல்லைங்களா, இந்த கிச்சனுக்கு நம்ம இந்த ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அதுக்கான டெம்பரேச்சரும் நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இங்கே இருக்க லைட்டெல்லாம் போடுவோம். ஓகே ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லைட்டும் எரியுது. இதில் வந்து நம்ம யாருன்னா வெளியிலேருந்து நம்ம பேசுகிறோம் கொள்கிறோம் அப்படின்னா இது மூலிமா நம்ம முகத்தை பார்த்து வந்து பேசிக்க முடியும். ஆப்வியஸ்லி இப்போ எல்லார் வீட்லேயும் இது வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஜப்பானில் வீடு வாங்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுங்க வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு வழி காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ட்ராப்பில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வத்தானாபே ஹவுஸ் பிளாசா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோவில், அதுக்கடுத்து சைத்தாமா, சீபா, கானாகாவா இந்த 4 ப்ரிஃபெக்சர்லையும் வந்து இவங்க வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்கிட்ட வந்து போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கிறதுலே நான் ஒஸ்டான ஒரு ஜாப்பனீஸை பார்த்தேன் அப்படின்னா அவங்கள தான் நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு இருந்ததுனால எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய கேரக்டர், அவங்க பிஹேவியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் அதுக்கப்புறமா தான் எனக்கு மிஸ்டர் வத்தானாபே அப்படின்றவர் வந்து எனக்கு தெரிஞ்சார். வத்தானாபே சார் ஓகே கீதே சார் ஹாய்少なくても何十人ぐらいのインド人の方々が、御社で頼まれて、いらっしゃいますでしょうか。100人近く。100人近く。அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டு வீடு வந்து வாங்கி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட் பண்ணார் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா. すみません。何十年ぐらいこの会社がハウスプラザという会社が。ハウスプラザ自体はもう35年。35年ぐらい。僕は20年。ஸோ இவங்களோட கம்பெனி பேர் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஹவுஸ் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜப்பானில். இவர் வத்தானாபே சான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. すみません、いろいろそこまでありがとうございます。ஸோ அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றிகளை சொல்லிக்கலாம். இன்றைக்கி கடைசி வரைக்கும் காலையில் கான்ட்ராக்ட் போடுறதுலேருந்து ஸோ வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருந்தார். ஸோ அவருக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கபோர்டு நம்மளுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டிஷ்வாஷர் கொடுத்துருக்காங்க. டிஷ்வாஷர்னால் யாருன்னா வந்து எங்கள் பசங்க தான் வந்து தொலைக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்க அதுலேருந்து விடுதலை அப்படின்னு நினைக்கிறேன் டிஷ்வாஷர் இருக்கிறதுனால. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்ட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஷெல்ஃபு நல்லாவே இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இங்கே கிரில்லோடு சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. நம்ம இந்த வாரண்ட்டி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கேஸ் வந்து
ஆல்ரெடி டோக்கியோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்குதுங்க. இது வந்து பேட்டரி போட்டு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் செட்டிங்லாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள். இது வந்து ஆயில் புல்லோடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எடுத்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரியான க்ளீனப்பில் இது கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம லைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நார்மலாக இருக்கிறது தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே வந்து இந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதிகமாக ஸ்மோக் வருது அப்படின்னா இது சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம காய விட்டாங்க தீய விட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிச்சன் பார்த்தோம். கிச்சனை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம லிவிங்க்கு வந்து போகலாம். இந்த லிவிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 18 ஜோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்கிறதுனால வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் வந்து கொடுக்கல. இதுக்கு ஷட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு தான் நம்ம ஷட்டர் கொடுப்பாங்க. இங்கேயுமே வந்து ஒரு சின்ன கபோர்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம டிவி எதனா வச்சுக்கணும் கொள்ளணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல ஆண்டனா அதுக்கான பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆண்டனா மட்டும் நீங்கள் தனியாக காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பக்கத்து வீட்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஆனால் வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இது இந்த இடத்துல நீங்கள் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. இங்கே இருக்குது இல்லைங்களா, ஹை ரூஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய வீடுகள் வந்து பார்த்தேன். அதில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணமே இந்த ஒரு ஹை ரூஃப் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா டிப்பிக்கலாக ஒரே மாதிரியான ஒரு வீடுகள் இருக்குது, எல்லாமே வந்து ரூஃப் உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு புதுமையாக வந்து தெரியல. ஸோ எனக்கு வந்து ஹை ரூஃப்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னோடய பெரும்புதூர் வீடுமே வந்து இந்த மாதிரி இதை விட நல்லா ஹை ரூஃப் வந்து நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் கட்டியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு ஹை ரூஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ வந்து ரிமோட் மூலிமா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிமோட் மூலிமா அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ வந்து நம்ம திறந்துக்க முடியும். அவ்வளோதான், கொஞ்சம் தான் உங்களுக்கு திறக்கும். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு காற்று ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு விண்டோ மட்டும் தான் திறக்கும், அந்த விண்டோ திறக்காது. ஸோ நம்மளுக்கு இந்த மேலே இந்த லைட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. ஏங்க இந்த இடத்துல லைட்டு மாட்டணுமேங்க அப்படின்னு வந்து கேட்டேன். இந்த லைட்டு மாட்டணும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால்கனி இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து இந்த தோதாய் அப்படின்வாங்க, இந்த ஏணி மாதிரி லேடர் இருக்கும். அந்த லேடரை வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்களாம். சின்ன சின்னதாக அசம்பிள் பண்ணி இந்த ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எந்த லைட் வாங்கி தருமோ அதை மாட்டி கொடுப்பாங்களாம். பட் ஆனால் இந்த லேடரை மாட்டி எங்களுக்கு இந்த ஹைட்டில் இந்த மாட்டி கொடுக்குறதுக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ஜப்பானியன் வந்து நம்மளுக்கு எஸ்டிமேட் வந்து கொடுத்தாங்க. நான் வேறு எப்படின்னா ஆப்ஷனில் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த லைட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் ஆனால் இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கைட் ரயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைட் ரயில் மூலியமாகவும் நம்ம லைட்டுங்களை இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரூஃபை பார்த்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க வந்து முடியும். ஆனால் இருந்தாலுமே அந்த ஐ ரூஃபில் எனக்கு ஒரு லைட்டு மாட்டணுன்ற ஒரு ஆசை. அது எப்படி மாட்டுறேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இது ஐ ரூஃப் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏசி நீங்கள் கெப்பாசிட்டி போடல அப்படின்னா இப்போ இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீஜு ஜோ அப்படின்னு 20 தத்தாமி அந்த ஏசி போட்டால் போதும் அப்படின்னாங்க. பட் ஆனால் என்னோட கணக்கு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 24 தத்தாமி கொஞ்சம் பெரிய ஏசியாக வந்து போடல அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரிய ஏசிலாம் போடுறீங்க அப்படின்னா 200 வோல்ட் யோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏசி ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏசி ஃபிக்சேஷன் பண்ணும்போது இந்த ட்ரில் போடுறாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த கட்டைங்கெல்லாம் நடுவில் போகுது பில்லர் மாதிரி. இப்போ நம்மளதில் பில்லர் போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டைங்க போகுது. இதில் அந்த கட்டையில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு மேப் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் மூலிமா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பில்லர் இருக்குது, எந்த இடத்துல வால் இருக்குது, வால் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா வாலில் ஓட்ட போட்டுக்கலாம். இந்த பில்லரில் ஓட்ட போட்டோம் அப்படின்னா அந்த பில்லருடைய அந்த மொத்த பாயிண்ட்டுமே வீக் ஆகிடும் இல்லைங்களா, அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். ஸோ அதனால் அந்த மாதிரியான கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பில்டர் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஃப்ளோரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோர் ஹீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளோர் ஹீட்டரு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளோர் ஹீட்டர் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளோர் ஹீட்டருக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் வேணும் அப்படின்ற செட்டிங் எல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக நல்லா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயிலாக வந்து போயிட்டுருக்குது. அதனால் இந்த ஃப்ளோர் ஹீட்டர் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம அடுத்து வந்து பால்கனிக்கு வந்து போகலாம். ஸோ நம்ம பால்கனியோட விண்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க இங்கேயுமே. ஸோ ஐ ரூஃப்ன்றதுனால இந்த மாதிரி நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. வாங்க. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம நல்ல ஒரு பால்கனி இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரோடு இங்கேருந்து நம்ம T ஜங்ஷன் மாதிரி இருக்கிறத கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல துணி காய போடுறதுக்கான ஸ்டாண்டெல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம துணி மாட்டுறது கொள்வது எல்லாம் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேனானும் போது நம்ம அழகாக மடித்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனாக வந்து இருக்கும். இல்லைனா இது எல்லாமே நீட்டிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, வரது போகிறது ஏன்னா பண்ணணும் அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விதத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸு. இங்கே ஜப்பானில் நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்காகவே. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து தண்ணி இப்படி வழிஞ்சு ஓடணும் அப்படின்றதுக்காக, நம்மளே கூட க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வழிஞ்சு ஓடணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரே கலர் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, இதில் எதனா கிராக் ஏன்னா வந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கீழே இருக்கிறது உங்களுக்கு வுட்டு தானுங்களே, அப்போ இதில் கிராக் எதனா வந்தது அப்படின்னா அது மூலிமா தண்ணி போய் அது கீழே இருக்கிற மெட்டீரியலையும் மொத்தம் தின்னுடும். அதனால் இதில் எதனா கிராக் வந்தது அப்படின்னா சொல்லுங்கள். இதுக்கு வந்து 10 வருஷம் நம்மளுக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. 10 வருஷத்துக்குள்ளே எதனா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்டீரியருக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுடைய இங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா கூட டெக்ஸ்சர் வந்து நல்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு வுட் ஃபீல் வந்து இங்கேருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல காற்று வசதி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வாழ வைக்காமல் நல்லா காற்று சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறது. சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பால்கனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக இப்படி ஒரு பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம 3வது ஃப்ளோருக்கு வந்து போகலாம் வாங்க. ஸோ நம்ம 2nd ஃப்ளோர் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோர் வந்து போக போகிறோங்க. இப்போ 3rd ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான், அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கால் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு கம்மியான ஸ்பேஸில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்தவுடனே இங்கே ஒரு ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து நம்ம கார்னர் பிளாட்டோட பெனிஃபிட்டே வென்டிலேஷன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு வியூ வந்து ஓரளவுக்கு வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வர்றது தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த காற்று உள்ளே நல்லா சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி மாட்டுறதுக்கான பாயிண்ட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோக்கு அப்படியே கீழே காட்டணும் இல்லைங்களா, பக்கத்து வீட்டோட ஏசி வச்சுருந்தாங்களே அந்த இடத்துல தான் நம்ம அவுட்டோர் யூனிட் இதுக்கு வந்து வைக்கணும். ஸோ கீழே இருந்து நம்ம பைப்பிங் வந்து ரூட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது இல்லாமல் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ரூமோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஜோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல டிவி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம இது முடிச்சுட்டு அப்படின்னா பக்கத்தில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கப்போர்டு கொடுத்துருக்குறாங்க. மேலே உங்களுக்கு ஏன்னா சர்வீசபிலிட்டி அப்படின்னா இதுக்கான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம போகலாம் வரலாம். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஷெல்ஃபு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் ரூம் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா கீழே லிவிங் இருந்தது இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து வந்துருக்கோம் அப்படி நம்ம. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பெட்ரூம் நம்மளுக்கு இங்கே இருக்குதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 8 ஜோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. இருக்கிறதுலே பெரிய பெரிய பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது லிவிங் ஹால் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓவராலாக நம்ம வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குதுங்க. இந்த லைட்டு வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்மளுக்கு வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னென்னா இதுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இங்கே ஏசி போடுறீங்க அப்படின்னா ஏசி வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு பால்கனி இருக்குது, அங்கே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் ஏசி வந்து பால்கனியில் வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்து பில்டிங்க்கும் இதுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா மேலே போக 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 இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து பக்கத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் உள்ளே வர மாதிரியான ஆப்ஷன் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க இந்த நாட்டோட ரெகுலேஷன். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு உள்ளேருந்து லைட்னிங் வர மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம். அப்படி நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான கபோர்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா பாத் வந்து கீழே தான், மேலே வந்து தான் இதுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்பேப்பரு நம்மளுக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கபோர்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னென்னா இந்த கபோர்ட் பண்ணதுக்கு கீழே கபோர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இவங்க மேலே பண்ணி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் வந்து பண்ணலை. ஓகேங்க. ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரூமை பொறுத்த வரைக்கும் 8 ஜோ. வாங்க நம்ம இப்போ வந்து பால்கனிக்கு போகலாம். இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பால்கனி டோரை திறந்து வச்சுருந்தா கூட காற்று வசதி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பால்கனியோட டோரை இது டியூல் லாக் 2 பக்கமும் திறக்கணும். திறந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலுக்கு முட்டுற இடத்துல கரெக்டாக ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம தண்ணி நீங்கள் வந்து உட்காந்தா கூட தண்ணி வந்து தலையில் ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே ரூஃபெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கட் பண்ணி மேலே எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஸ்பேஸ் வந்து இவ்வளோ வீடு அப்படின்னா இவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த இடங்கள்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே தண்ணி வந்ததுன்னா அழகாக இங்கே பாருங்கள், இது வழியாக போய் அழகாக இந்த பைப் வழியாக இந்த கீழே இங்கே வந்து அப்படியே இறங்கிடும் நம்மளுக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இந்த இடத்த நம்ம எப்பயுமே தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் பக்கத்தில் இந்த வீடு பார்க்கும்போது தெரியும், கீழேருந்து வரும்போது உங்களுக்கு அப்படியே வந்துச்சு இல்லைங்களா, மேலே வந்தவொடனே குறைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி குறைக்கிறதுனால இப்போ இங்கே பாருங்கள், கீழே நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஆனால் அதே மேலே வரும்போது இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள். இதனால் வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த விண்டோவில் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இங்கே இருந்தும் நம்ம கீழே ஹாய் ஹலோ அப்படின்னு என்ன பேசுகிறதா இருந்தால் கீழே இருக்கிறவங்ககிட்ட வந்து பேசலாம். இங்கே இருந்துமே வந்து வியூ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக இங்கே ஒரு டீ குடிச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து உட்காரலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் விண்டோ. இந்த விண்டோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறா டே மோனிஷ், விண்டோ திறந்துருக்கு பாரு. ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே இவ்வளோ தான் வந்து திறக்கும், அதுக்கு மேலே வந்து திறக்காது. ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபிக்ஸ்டு விண்டோ. ஸோ ஓவராலாக நம்மளோட வீடு இப்படி ஒரு வீடு தாங்க. ஒருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாங்குறது வந்து ஒரு கனவுங்க. நான் வந்து 2014 ஜப்பானுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு வீடு வாங்குவோம், இங்கே செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு எய்மோட வரவே இல்லை. பட் வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது. சரி ஏன் நம்ம வந்து இங்கே ஒரு வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பர்டிகுலராக எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 40 வயசு ஆகிறதுக்குள்ளே நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை உடம்புல வேறு எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எவரி இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி மூலியமாகவே நம்மளுக்கு கெங்கோஷின் தான் அப்படின்னுவாங்க, ஹெல்த் செக்அப் வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த ஹெல்த் செக்அப்பில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த இதுலேயுமே வந்து அப்டேட் ஆகிடும். அந்த மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ 40 வயசுக்கு மேலே ஆகும்போது டயபெட்டிஸ்க்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பேங்க்குங்களுக்கும் அந்த தகவல்கள் தெரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு லோன் கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 39 வயசு இருக்கும்போதே நான் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த ஒரு இது அமைஞ்சு வந்தது, இந்த ஒரு வீடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதோட முடிய போகிறது இல்லை. இந்த வீட்டுக்கு நிறைய விஷயங்கள், ஏசி மாட்ட வேண்டியது இருக்குது, லைட்டுங்க மாட்ட வேண்டியது இருக்குது, ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஜப்பானில் இருக்கிறீங்க அப்படின்னா என்னோட காணொலி மூலியமாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். மெயினாக வந்து இந்த ஏஜென்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தொல்லைங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் பார்க்குறாங்க இதில் கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி ஒரு தனி ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.